பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாய் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் அதே கேள்வியை உங்களையும் பார்த்து கேட்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வேத வாசிப்பு எந்த நிலைமையில் இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த நாளில் இந்த காணொளியின் மூலமாக உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். பாருங்க, ஆதியில் இருந்த அந்த அன்பு இந்த நாளில் நம்மிடத்தில் இருக்கிறதா? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு மீதுள்ள அன்பின் ஆழத்தின் மிகுதியினால் அநேக மணி நேரங்கள் நம்ம ஜெபித்திருப்போம். அநேக மணி நேரங்கள் நம்ம வேதத்தை வாசித்திருப்போம். இரவெல்லாம் கண் விழித்து நம்ம வேதத்தை வாசித்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்று நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்று நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குது? சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஊழியம் செய்கிற நாம் ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்காக எப்படி வைராக்கியமாய் இரவு பகல் என்று பாராமல், மழை வெயில் என்று பாராமல் கர்த்தருக்காக ஓடின அந்த நாட்களை நினைவு கொள்ளுங்கள். இன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டோடைய ஆதி அன்புக்கு நம்ம திரும்புவோம். கர்த்தரை இன்னும் அதிகமாய் நேசிக்க பழகிக்கொள்வோம். அவரோடு அதிக உறவை நம்ம மேம்படுத்தி கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். God bless you all.